ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் அப்பம் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வழக்கமாக அரிசி ஊற வச்சு ஆட்டி செய்கிறோம். இப்போது அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது சட்டுன்னு பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்ட் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இன்ஸ்டன்ட் அப்பமுக்கு தேவையான பொருள் பாருங்கள். 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு மைதா, 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அப்புறமா ஒரு 4-5 ஏலக்காய், அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை அதை நம்ம நெய்யில் வறுத்து அதில் கலந்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது இதில் வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பாகாக காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், வெல்லத்தை ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம். தேங்காய், ஏலக்காய், இப்போ எள்ளு, அரிசி மாவு, அப்புறமா மைதா மாவு. இப்போ இந்த அரிசி மாவு மைதா மாவு போட்டு நம்ம ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த மிக்ஸை, தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்ச மிக்ஸை இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சுக்கணும். அரை மணி நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பமாக நம்ம எடுத்துக்கலாம், சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், ஒரு பக்கம் குக்கானோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். நல்ல சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.